குடோனுக்கு முன்னாடி மகிழ மரம் வந்து வச்சு விட்டுருக்கோம். இது வந்து வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். குடோனுக்கு முன்னாடின்னு வைக்கல, வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடின்னு வச்சோம். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குடோனுக்கு முன்னாடி இப்போ வந்து வந்துருச்சு. நல்லா நிழல் கொடுக்குது, பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அந்த சைடு ஒரு மகிழ மரம் வந்து இருக்குது, அதே போல் இந்த சைடு ஒரு மரம் வந்து வைக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த மரம், பெரிய மரமாகவே பார்த்து வாங்கிட்டோம். இந்த மகிழ மரம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரச்சலூர் இருக்கிற சுரபி நர்சரிக்கு வந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மரத்தில், சுகஸ்தி சைஸில் இருக்கிற சைஸில் மகிழ மரத்துலேருந்து நமக்கு மேலே பெருசாக இருக்கிற வரைக்கும் மகிழ மரம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய மரங்கள் இருந்தது. நாங்கள் வந்து மெயினாக மகிழ மரம் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து சின்னதாக வைக்கலாம், ஒரு 2 வருஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் தான் கொஞ்சம் பெருசாகவே வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த மரத்துக்கு ஈக்குவலாக வந்துருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாகவே பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களை விடவே மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மரமே வாங்கிக்கலான்னு வாங்கிட்டோம். சின்ன மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 அந்த ரேஞ்ச் வந்து இருந்தது. இந்த பெரிய மரம் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபாய் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, வச்சு விட்டோம்னா ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதுவே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா ஆழமாக குழி தோண்டி உரமெல்லாம் போட்டு விட்டு இந்த மரமும் வச்சு விட்டாச்சு. நிழலுக்கும் சரியாக போயிடும், வீட்டுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.